அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான அற்புதமான பதிவு தான். சாமர யோகம். சாமர யோகம்னு ஒன்று இருக்குது, வெண்சாமர யோகம்னு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு யோகம் உங்களுக்கு இருக்கிறதா, உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், எப்பயுமே ஒரு குழந்தையுடைய யோகத்தை தெரிந்து அந்த தாய் தகப்பன் இந்த குழந்தைக்கு இந்த யோகம் இருக்கிறது என்பதை தெரிந்துவிட்டால், அதை பார்க்கும்போது இவன் யோகக்காரன் என்று நினைக்கவே எங்க வெற்றியாயிரும். நம்ம சில யோகங்களை முன்னோர்கள் சொல்லி வைத்து போயிருக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாம் மறந்துட்டு இப்போ புது மெத்தட்ல ஜோசியத்துக்கு போயிட்டோம். அப்ப இந்த புது மெத்தடில் போனதுனால என்னமும் சாதிக்க முடியுமே, எதுவுமே சாதிக்க முடியாது. அதெல்லாம் இயற்கை என்பது கரெக்டாக கொடுக்க வேண்டியதை எப்படி ஜோதிடம் இருக்கிறது என்பதை நன்றாக ஜோதிடம் படித்தவர்கள் தெரிந்து கொள்வீர்கள். முதல்ல ஜோதிடம் நன்றாக படிக்க கற்றுக் கொடுப்பதற்கு சரியான குருக்கள் வேண்டும். அந்த குருக்கள் உங்களுக்கு கிடைக்கணும். அது உங்க ஜாதக ரீதியாக குரு நன்றாக இருந்தால் கிடைக்கும், இல்லை என்று சொன்னால் கிடைக்காது. அப்ப இந்த சாமர யோகம் அப்படிங்கிறது ராஜ யோகத்தை தரும். சாமர யோகம் என்பது ராஜ யோகத்தை தரும். அப்ப சாமர யோகத்தை அனுபவிப்பது யாருன்னு அந்த லக்கணம் தான் அனுபவிக்கும். ஆமா, சாமரம் அரசன் அரியாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது இரண்டு பெண்கள் என்ன சொல்றான்னா விசிறி வச்சு வீசுவாங்க இல்லையா, அது மானின் முடியை, அந்த வாளில் இருக்கின்ற முடியை சரி பண்ணி அந்த காலத்தில் அந்த இதை வீசுவாங்க. இதே மயில் இறக வச்சும் வீசுவதை நம்ம சினிமாக்களில் பார்த்திருக்கிறோம். அப்ப ஒரு மனிதனுடைய பக்கத்தில் என்ன சொன்ன நின்று விசிறி வைத்து இரண்டு பெண்கள் வீசுகின்ற அந்த யோகமே சாமர யோகம். அது ஒரு ராஜயோகம். அதை விசிறி வச்சு அன்னைக்கு வீசுறாங்க. அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபேனு கிடையாது. ஆனால் இந்த யோகத்தை என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதி இருக்கிறது, நல்லா இருப்பீங்க. அப்ப இந்த யோகம் நமக்கு இருக்கிறதா அப்படின்னா, உங்களுடைய லக்கணம் அப்படிங்கிறத லக்கணாதிபதி இருக்கார் இல்லையா, எப்பயுமே லக்கணம் என்பது ஒரு இடத்துல நிற்கும். ஆனால் அதனுடைய லக்கணாதிபதி எங்க இருக்கணும், அது உங்களுடைய பிறப்போடைய அமைப்படி எங்கன இருக்கணும் அப்படிங்கிற விதியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. லக்கணாதிபதி 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இருந்து குரு பார்த்தால் சாமர யோகம் உண்டு. லக்கணாதிபதி 4, 7, 10 இருந்து குரு பார்க்க அவர்களுக்கு சாமர யோகம் கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து லக்னாதிபதி லக்கணத்திற்கு 3, 6, 9, 12 இருந்து இருக்கணும். லக்னாதிபதி நீசமாயிருக்கக்கூடாது. இருந்தால் லக்கணத்திற்கு 3, 6, 9, 12 இருந்தால் உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணாதிபதி லக்கணத்திற்கு என்ன சொல்றான்னா 3, 6, 9, 12 அப்படிங்கிறது என்னது, அபோக்லிய ஸ்தானம். அபோக்லிய ஸ்தானத்தை நம்ம என்ன சொன்னா பெருசா இது பண்ண மாட்டோம். அப்படி இருந்தாலும் லக்கணாதிபதி லக்கணத்திற்கு 3ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலே இருந்து நீச்சம் பெறாமல் இருக்க இந்த யோகத்தை ஏதாவது ஒரு விதத்தில் இவர்கள் அனுபவிப்பார்கள். அந்த இண்டிவிஜுவல் மேன் என்ன சொன்ன, இண்டிவிஜுவல் மேனுக்கு தேவையானது என்ன சொல்றாருன்னா, எல்லாவித வசதிகளும் பொருளாதார வசதிகளும் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து லக்னாதிபதி 7, 9, 10 7, 9, 10 இருந்து
7 லக்னாதிபதி 7, 9, 10 இருந்து அவர்களை என்ன சொல்றாங்க, குரு சுக்கிரன் லக்னாதிபதி என்ன சொல்றாங்கன்னா 7, 9, 12 இருந்தாலும் லக்கணத்திற்கு 7 குரு, லக்கணத்திற்கு 9 சுக்கிரன், இல்லைன்னா லக்கணம் 7, 9, 10 குரு சுக்கிரன் புதன் இருந்தால், லக்கணம் 7, 9, 10 குரு சுக்கிரன் புதன் இருந்தாலும் இந்த யோகத்தை அனுப்பிப்பார்கள். இது ஒரு 3 விதமான கருத்துக்களை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் அந்த இண்டிவிஜுவலான அந்த பிறப்பு லக்கணம் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக பெயர் சொல்லும் குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள், பெயர் சொல்லும் குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள், உயர்வு தரும் குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள், நல்ல பெயர் படைப்பாற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்ப இதெல்லாம் இருக்கும். அப்ப நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஜாதகத்தை எங்காவது ஒரு இடத்தில் நோண்டி 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 பார்க்கணும். சாமர யோகம் இருக்குதா, வெண்சாமர யோகம் இருக்குதா, அப்படி இப்ப நம்ம சாமர யோகத்தை பத்தி தான் பேசியிருக்கோம். வெண்சாமர யோகத்தை கடைசியில் பேசியிருக்கோம். அப்ப இது இருந்தால் கண்டிப்பாக இந்த யோகம் கண்டிப்பாக தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் என்ன சொன்னா ஒரு லக்ஸுரிஸான பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே இருக்கும். இப்ப என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய லக்னாதிபதி லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்தில் இருக்கார். ஆனால் லக்கணத்திற்கு 9ஆம் இடத்திலிருந்து குரு 7வது பார்வையாக பார்த்துறார். அப்ப என்னை பொறுத்தளவில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தலையெடுத்த பின்னாடி எனக்குன்னு ஒரு ஆதிபத்தியம், எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு புகழ், எனக்கு நான் இருக்கிற இடத்துல மட்டும், நான் இருக்கிற இடத்துல ஏன்னா உலகளவில் பெயர் பெற்று நிறைய வெளிநாடுகளில் எல்லாம் நம்ம வீடியோவை பார்த்து நமக்கு கால் பண்றாங்க. ஸ்ரீலங்காவில இருந்து போன் பண்ணா, கனடாவில இருந்து போன் பண்றாங்க, லண்டன்ல இருந்து போனா, அமெரிக்காவில இருந்து பண்றாங்க. பண்ணி என்ன சொல்லணும், அவங்களுடைய தேவையை கேட்குறாங்க, பணம் அனுப்புறாங்க, வாங்குறோம், அதெல்லாம் ஓகே. 2வது யூடியூப்ல என்ன சொல்றாங்கன்னா டாலர் கணக்குல என்ன சொல்றாங்கன்னா ஒரு 1,53,000 ரூபாய் அமெரிக்க டாலர்களாக நமக்கு யூடியூப்ல பேசுனதுக்கு உண்டான அந்த கூலி கிடைச்சது. நான் வீடியோவில் 2-3 வீடியோவுக்கு முன்னாடி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிடைச்சது, கிடைக்கலன்னா சொல்லலை. அப்ப அந்த லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் லக்கணாதிபதி இருந்து 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கின்ற காரணத்தினால் இந்த சாமர யோகம் உண்டு. இந்த சாமர யோகத்தை உண்மையாகவே நமக்குன்னு ஒரு அறிவு, நமக்குன்னு ஒரு பேரு, நமக்குன்னு ஒரு அந்தஸ்து, நமக்குன்னு ஒரு வேலையாட்கள், நமக்குன்னு என்ன சொன்னா எல்லாமே இருக்கிறது. இது எனக்கு இருக்கிறது அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இது என்ன சொன்னா இப்ப எங்களுடைய குடும்பத்தோட எங்க அப்பா அம்மாவை விட என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் பேர் இன்னாறு பிள்ளைகளா, இந்த சாருடைய பிள்ளைகளா அப்படிங்கிற ஒரு பேரு அந்தஸ்தெல்லாம் இருக்கு, கண்டிப்பாக இருக்கிறது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சமூக அந்தஸ்து இருக்கிறது. சமூகத்தில் நமக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. நம்ம தான் அதை விரும்ப மாட்டோம். அப்ப இது சாமர யோகம். சாமர யோகம்னா ஒரு தனிப்பட்ட மனிதன் அரசனுக்கு நிகரான ஒரு அந்தஸ்தை அனுபவிப்பதுதான் சாமர யோகம். 2 பெண்கள் என்ன சொன்னா விசிறி வச்சு விசிறி கொண்டு இருக்கின்ற அது பழங்காலத்துல அந்த மாதிரி அதற்கு ஒரு அமைப்பு. அதைத்தான் சாமரம் என்று சொன்னால் விசிறி என்று பொருள். இப்படி இருந்திருக்குது. இதே மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறதுனால என்ன சொன்னா உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துடுங்க, உங்க குழந்தைகளுக்கு இருக்கான்னு பார்த்துடுங்க. அப்ப இன்னொரு தடவை சொல்லிடுறேன், லக்னாதிபதி லக்னத்துக்கு 4, 7, 10 இருந்து குரு பார்வை இருந்தால் சாமர யோகம் உண்டு. லக்னாதிபதி
லக்னத்துக்கு 3, 6, 9, 12 நீச்சம் பெறாமல் இருந்தாலும் இந்த யோகம் உண்டு. லக்கணத்திலோ 7, 9, 10 குரு சுக்கிரன் புதன் இருந்தால் இந்த சாமர யோகம் உண்டு. இதனால் பெயர், புகழ், அந்தஸ்து, அறிவு, படைப்பாற்றல் எல்லாமே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த மனிதன் திறமையானவனாக இருப்பான். அவன் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வான். அதற்கடுத்து வெண்சாமர யோகம். வெண்சாமர யோகம் என்பது இதே யோகத்தை மாதிரி ஒரு உயர்ந்த யோகம்தான். அப்ப இந்த வெண்சாமர யோகம் என்பது சூரியனுக்கு முன்பின், சூரியன் நின்ற இடத்திற்கு முன்னையும் பின்னையும் குரு இருந்தால், புதன் இருந்தால், சுக்கிரன் இருந்தால் இது வெண்சாமர யோகம். ஏதோ சூரியனுக்கு முன்னையும் பின்னையும், சூரியனுக்கு முன்ன இருக்கலாம், பின்ன இருக்கலாம், சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கலாம், சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் புதன், இதுல எந்த கிரகம் இருந்தாலும் பரவாயில்ல. 3 கிரகமே சேர்ந்து இருக்கணுங்கிறது எந்த சட்டத்திலையும் கிடையாது. சூரியனுக்கு 2 குரு, சூரியனுக்கு 12 சுக்கிரன், சூரியனுக்கு 2 புதன், சூரியனுக்கு 12 என்ன சொன்னா குரு, எனிவன் அப்படி இருந்தாலும் இது வெண்சாமர யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். வெண்சாமர யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இப்படி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னா சில அசைக்க முடியாத யோகத்தை வைத்திருப்பார்கள். அவர்களுடைய அந்த அமைப்பு என்றுமே என்ன சொன்னா பெரிய வெற்றியை குவிப்பவர்களாகவும், தனக்கு என்று ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பவர்களாகவும், தன்னை எதிரி கூட எதிர்க்க முடியாத அளவுக்கு என்ன சொன்னா முட்டாத ஒரு எதிரி கிட்டத்துல முற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த சாமர யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கும், வெண்சாமர யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கிறதா என்று பாருங்கள், மனைவிக்கு இருக்கிறதா என்று பாருங்கள். சரி, இப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? டெய்லி என்ன சொன்னாலும் விசிறியை வச்சு நல்லா வீசணும். ஒரு யோகம் இருக்கிறது என்பது தெரிஞ்சு போச்சு. அப்ப விசிறி என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பனை ஓலை விசிறி ஒரு பெரும் மதிப்பு. இப்ப சில இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா மயில் ரெக்கையை வச்சு கட்டி இருக்கிற விசிறி இருக்குது. அப்ப ஃபேன் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஏசி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் என்ன சொல்றான்னா உங்களுடைய கையால் மயில் ரெக்கை விசிறியவோ அல்லது பனை ஓலை விசிறியவோ நீங்கள் வைத்து விசிறினீர்கள் என்று சொன்னால் இந்த யோகம் வேலை செய்யும். கண்டிப்பா வேலை செய்யுது. ஒரு விளையாட்டுக்கு சொல்லல. தற்சமயமாக எங்களுடைய அலுவலகத்தில் விசிறி இருக்கு, பனை ஓலை விசிறி. எப்பவாவது கரண்ட் இல்லாமல் போயிடும். ஆனா வீடியோ போட வேண்டிய சந்தர்ப்பம் அங்க வேலை பார்க்கறவங்க சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த விசிறி வச்சு வீசுவாங்க. எனக்கு கொஞ்சம் வெக்க இருக்கும், தாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கறவங்க செய்வாங்க. மனிதாபிமானத்தோட உச்சம் அவர்கள். நம்ம சார் வேலை பார்க்காங்க, அவங்களோட சம்பளம் வாங்குறோம். நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த வீடியோ போடுற வரைக்கும் அப்படி பின்னாடி இருந்து வீசுவாங்க. எனக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா ஒரு கிரக நிலையை நாம் எப்படி பரீட்சித்து பார்ப்பது என்பதை என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய ஜாதகம் தான் நம்மளுடைய முழுமையான சொத்து. நம்ம ஜாதகம் தான் நமக்கு முழுமையான சொத்து. அந்த ஜாதகத்தில் எங்கேயாவது ஒரு கடுகளவு யோகம் இருந்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால பரீட்சித்து பாருங்கள். சாமர யோகமும் வெண்சாமர யோகமும் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது உங்களை தேடி வரும். அதை இயக்கம் பண்ணுவதற்கு மயிலிறகு விசிறியும் பனை ஓலை விசிறியும் உங்கள் கண் முன்னால் வைத்திருந்து கரண்ட் இல்லாத நேரத்தில் நீங்களே விசிறி கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது வேலை செய்யும். நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஒரு தத்துவார்த்தம் உள்ள நபராக பிறந்திருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த இன்புட் வரும். நம்மகிட்ட ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிடர் சொல்லணும், இல்லைன்னா நாம கண்டுபிடிக்கணும். இதை தெரிஞ்சு விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களுக்கு வந்துடும். சில நேரங்கள்ல நம்மகிட்ட என்ன திறமை இருக்குது என்பதை நம்ம இன்னமும் நம்ம தெரியாமலே தான் அலைஞ்சிட்டு இருக்கோம்.
தெரியாம வேற இடத்துக்கு அலைஞ்சிட்டு இருப்போம். அப்ப வெண்சாமர யோகமும் சாமர யோகமும் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும் என்று வாழ்த்தி, கண்டிப்பாக என்ன சொல்றான்னா, அப்படி அந்த இருந்து நீங்கள் அதை அடைய வேண்டும் என்று சொன்னால், இயக்கம் என்று சொல்வதற்கு ஒரு சாவி வேண்டும். அதனால் பனை ஓலை விசிறியையும் மயில் இறகு விசிறியையும் வைத்து விசிறிக்கொள்ளுங்கள். இல்லாதவர்கள் என்ன செய்ய அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லாதவர்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? இல்லாதவன் என்ன சொல்றான்னா, நம்ம வீட்டு போர்ல தண்ணி இல்லைன்னா பக்கத்துல வெளியில இருந்து தண்ணி வாங்கலையா, அதே மாதிரி 2 விசிறியை வாங்கி போடுங்க, நீங்களும் விசிறி கொள்ளுங்கள். கண்டிப்பாக சாமர யோகமும் வெண்சாமர யோகமும் வேலை செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.